It's the fire in the rain. கலிஃபோர்னியாவில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கும். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியே வந்து ஒரு மலை மேலே, அந்த மலையை சுற்றி இருக்கிற மாதிரியே இருக்கும். சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா உயரமாக இப்படி போவோம், இப்படி இறங்கும். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கார் ரெடியாக இருக்குது. கார் எடுத்துகிட்டு அப்படியே தெருவாக சுற்ற போகிறோம். சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியில் இருக்கிற முக்கியமான தெருக்களுக்குள்ளே நம்ம அப்படியே நுழைஞ்சு அப்படியே தெருவாக சுற்ற போகிறோம். அண்ட் போகிற வழியில் நிறைய இடங்கள் நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அங்கெல்லாம் நிப்பாட்டி அந்த இடங்களையும் நம்ம வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போகலாம். ரோடெல்லாம் காலியாக இருக்குங்க. ஆக்சுவலாக வீக்கெண்ட் வந்து இந்த ஏரியாலாம் அப்படி தான் இருக்கும். இந்த மெயினான அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் கூட்டம் இருக்கும். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ நகரம், இந்த சாலைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய அந்த மேடு பள்ளங்களாக இருக்கும். மலை மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஊர். ஸோ பாருங்கள். அண்ட் ரோட்டில் மேலே கவனிச்சிருப்பீங்க, எலக்ட்ரிக் லைன் போகுதில்ல. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பஸ்ஸுக்காகங்க. அது வந்து ட்ராலி பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்சாரத்தில் தான் இயங்குது பஸ்ஸு. இப்போ வந்து ஹைப்ரிட் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அந்த லைன் இருக்கிற இடத்துலையும் போகும், லைன் இல்லாத இடத்துலையும் பேட்டரியில் இயங்கும். பட் இந்த ட்ராலி பஸ்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1935 இந்த சிஸ்டம் வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இந்த லைன்லாம் வந்து 1935 போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இது வந்து என்டையர்லி பொல்யூஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான காரணம் இங்கே இன்னும் இதை மெயின்டைன் பண்ணிட்டு வரதுக்கு, எஸ்பெஷலி சான் ஃப்ரான்சிஸ்கோ மாதிரி சாலைகளில் நிறைய மேடு பள்ளங்களாக இருக்குதுல்ல, நிறைய மலைகளாக இருக்குதுல்ல. ஸோ இங்கே வந்து டீசல் வாகனங்களை விட இந்த எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால் அண்ட் இது அந்த காலத்திலிருந்தே இருக்கிறதுனால அது ஒரு அடையாளமாகவும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு ஸ்பெஷலான இடத்துல நின்றுட்டு இருக்கோம். இந்த இடத்தினுடைய பெயர் பியர் 1. பின்னாடி பார்க்குறது சான் ஃப்ரான்சிஸ்கோ பே ஃபெரி லோட் பண்ணுற ஏரியா. இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து நமக்கு ஸ்பெஷல், குறிப்பாக நம்ம இந்தியன்ஸ்க்கு. காரணம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மகாத்மா காந்தியினுடைய சிலை வச்சிருக்கிறாங்க. ஸோ அவரை பார்க்க தான் நாங்கள் மெயினாக இந்த இடத்துல வந்தோம். இந்த சைடு தான் இருக்காரு. அப்படியே வாக் பண்ணி போவோம். தெரியுறாருங்களா? இங்கே போகலாம். என்னங்க, நிச்சயமாக ஸ்பெஷல் தானே. ஒரு முக்கியமான இடத்துல நம்ம மகாத்மா காந்தியினுடைய சிலை வச்சுருக்கிறாங்க. இது 1988 வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக 1988 அக்டோபர் 3 அன்றைக்கி வச்சுருக்கிறாங்க. இது எவ்வளோ முக்கியமான இடம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்த சுற்றி நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன். முடிஞ்சால் ட்ரோனில் காமிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோ முக்கியமான இடத்துல இந்த சிலையை வச்சுருக்கிறாங்க. இப்போ தெரியுதுங்களா இந்த இடம் எவ்வளோ முக்கியமான இடத்துல வந்து நம்ம காந்தி தாத்தா சிலையை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சான் ஃப்ரான்சிஸ்கோ போர்ட்டுக்கு ஜஸ்ட் பின்னாடியே. அண்ட் இங்கேயும் வந்து நம்ம சூர்யாவும் ஜோதிகாவா சமீரா ரெட்டியும் ஒரு ஆட்டத்தை போட்டு நம்ம காந்தி தாத்தா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷங்க. குறிப்பாக நம்ம பிரவீனுக்கும் சந்தோஷம். பிரவீனுடைய லாஸ்ட் நேம் வந்து மோகன்தாஸ். அவருடைய தந்தையினுடைய பெயர் மோகன்தாஸ். அவருடைய தந்தை வந்து மகாத்மா காந்தியினுடைய அவர் மீது ரொம்பவே பற்றுடையவர். அதனால தான் அவருடைய பேர் வந்து அவருடைய தந்தை வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் பிரவீனுக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன பிரவீன் சொல்கிறீங்க? என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன் பிரவீன் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க? பசிக்குதா? டைம் ஆகிடுச்சு 12. காலையில் நாங்கள் சரியாக சாப்பிடல, சும்மா கிடைக்கிறத சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்றைக்கி நிறையா சுற்ற வேண்டியிருக்குது. எங்கேயாவது அப்படியே போய் சாப்பிட்டு முடிஞ்சால் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு, இல்லைனா பக்கத்தில் ஏதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கோம். இப்போ நம்ம போர்ட் ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோ அந்த ஏரியாவில் இருக்கோம்ல, பியர் 1. ஸோ இது வந்து அந்த கடலை ஒட்டி லைனாக போவோங்க. பியர் 1, 2, 3, 4 அப்படியே லைனாக அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா பியர் 39 கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவே ஃபேமஸான இடம், ரொம்பவே ஹேப்பனிங்காக இருக்கும். எஸ்பெஷலி ஈவினிங் போனோம் அப்படின்னா அங்கே கூட நிறைய காட்சிகள் எடுத்திருப்பாங்க வாரணம் ஆயிரமில். நம்ம ஆக்சுவலாக ஈவினிங் போகிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் சிங்கர்ஸ் இங்கே நிறையா இருப்பாங்க. நம்ம நியூயார்க்லலாம் கூட பார்த்தோம், அமெரிக்காவில், கனடாவில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு ஃபேமஸாக இருக்கிற ஜஸ்டின் பீபரும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் சிங்கர் அதனால் அவருடைய பயணத்தை ஆரம்பித்தார். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு சர்ச் முன்னாடி தான் நின்றுட்டுருக்குறோம்.
கிரேஸ் கத்தீட்ரல். இந்த இடமும் நீங்கள் வந்து வாரணம் ஆயிரம்ல அந்த டான்ஸில் பார்த்துருப்பீங்க. 1849 இந்த இடத்துல வந்து சர்ச் தொடங்கப்பட்டது. ஆக்சுவலாக 1906 வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த பூகம்பம்ல வந்து இங்கே இருந்த சர்ச் வந்து கொஞ்சம் சேதம் அடைஞ்சது. ஸோ திரும்ப 1927 வந்து அடிக்கல் நாட்டி இந்த சர்ச்சை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சர்ச்சை. அதுக்கப்புறம் 1934 இங்கே ப்ரேயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஃபைனல் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட்டிகிட்டே இருப்பாங்களா ஒரு பகுதியாக. ஸோ ஃபைனலாக வந்து 1964 தான் இந்த சர்ச் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து இது ரொம்பவே பிரபலமான சர்ச். இவர் அப்பா சன். ஆக்சுவலாக இவர் வந்து ஜிம் ட்ரைனராக அவருடைய பிஸ்னஸ் கார்டு கொடுத்து அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண சொன்னார். அவங்க சன்னோட இருக்கிற இந்த வீடியோ. பிஸ்னஸ் கார்டு எங்கன்னு தெரியல, நான் தேடிட்டு இருக்கிறேன். அது நான் பேக்கில் தான் வச்சேன், பட் எங்கன்னு தெரியல. பட் எஸ்எஃப்ஓவில் இருக்கிற நம்ம மக்கள் இவர் யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா இவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சர்ச் வந்து இன்னைக்கு ஓப்பனாக இல்லை. நம்ம வந்த நாளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே போக முடியாது. பட் உங்களுக்கு யூஎஸில் இருக்கிற சர்ச் எப்படி இருக்கும், இங்கே நடக்கிற அந்த வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா ஏற்கனவே நிறைய சர்ச் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். நியூயார்க்கில் ரொம்ப பெரிய சர்ச் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சான் ஆண்டனியோவில் கிறிஸ்மஸ் டைமில் நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதற்கான லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பட் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இந்த சர்ச் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு சர்ச்சு. ஸோ சர்ச் பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்கிறவங்க சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்தீங்க அப்படின்னா இந்த சர்ச் பார்க்கலாம். இது சிட்டி சென்டர்லேயே இருக்குது, ரொம்ப முக்கியமான இடத்துலேயே இருக்குது, ரொம்ப ஈஸி தான் ஆக்சஸ். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே காரில் சுற்றிட்டு இருக்கோம். சான் ஃப்ரான்சிஸ்கோ ஃபுல்லாக மலையாக ஏறி சுற்றிட்டு இருக்கோம். நிறைய இடங்கள் நம்ம அப்படியே அங்கங்கே பார்க் பண்ணி நிப்பாட்டி நிறைய இடங்கள், நிறைய முக்கியமான இடங்களை வந்து இன்றைக்கி வேகமாக கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து கிளம்பலாங்களா? உங்கள்கிட்ட அடுத்த இடத்துல பேசுகிறேன், போகலாம். If just for a minute I'd fall asleep and not dream about you. I hate to admit it. ஸ்டாப் சைன் அஹெட். இங்கே இருக்கு பாருங்க ஸ்டாப் சைன். ஸ்டாப் சைன் பார்த்தோம் அப்படின்னா நிறுத்திடணுங்க. யாரும் அங்கே வரல அப்படின்னாலுமே நம்ம நின்று எல்லா டைரெக்ஷன்லையும் சுற்றி பார்த்துட்டு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலை உங்களுக்கு. ஒரு மலை மேலே வந்திருக்கோம். சான் ஃப்ரான்சிஸ்கோலேயே ஃபுல்லாக அங்கங்கே மலை குன்றுகள் தானே, அந்த மாதிரி ஒரு மலை மேலே தான் வந்திருக்கோம். டெலிகிராஃப் ஹில் இந்த லொக்கேஷன் பேர். கார் பார்க் பண்ணிட்டு பேசுவோம். கைட் டவர் முன்னாடி நின்றுட்டுருக்குறோம். மலை மேலே ஏறி வந்தோம். நல்லாயிருக்கு. இங்கேருந்து வியூ, சிட்டி வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து மேலே நார்மல் டேஸ் வந்தோம் அப்படின்னா மேலே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. மேலே போய் நம்ம சிட்டி வியூ பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். பட் இப்போ மேலே நம்மளை அலோவ் பண்ணல, அதனால் பட் இங்கே ட்ரோன் விடலாம். ஸோ உங்களுக்கு ட்ரோனில் காமிச்சிடுறேன். இந்த காய்ட் டவர் வந்து 1933 கட்டப்பட்டதுங்க. இதனுடைய உயரம் சுமார் 210 அடி. இந்த காய்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு லேடியினுடைய பெயர். முழு பெயர் லில்லி ஹிச்சாக் காய்ட். ஏன் அவங்களுடைய பெயர் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களோட சேர்ந்து நிறைய வாலண்டியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காய்ட்னுடைய 1/3 சொத்தை எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அரசாங்கத்துக்கு தானமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த டவர் இருக்கிற இந்த இடம் கூட அவங்களோட தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக தான், அவர்களுடைய நினைவாக தான் இந்த டவர் கட்டியிருக்கிறாங்க. தெரியுதுங்களா? அவங்க வந்து நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. அவங்க தமிழ்நாடுக்கு வந்திருக்காங்களாம், கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்களாம். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களே சொல்கிறேன், கேளுங்க. My name's Kelly Abbott. I'm from the San Francisco Bay Area in California in the US, and I went to Tamil Nadu in 2005 and taught for a month in Kanyakumari. And then I also traveled by train, of course, because it's the best way to travel in India, up to Chennai. அவங்க ஆக்சுவலாக டீச்சராக ஒரு வாலண்டியர் ஒர்க்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னியாகுமரியில் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வாலண்டியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு 2 மாதமாக. குறிப்பாக ட்ரெயினில் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை, அதுக்கப்புறம் பெங்களூர், இது நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். அண்ட் உங்களுடைய கல்ச்சர், ஃபுட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. And I stayed at the school and lived at the school. It was a beautiful, beautiful experience. Do you know Tamil? What did I learn? Yane is an elephant, right? Yeah. And like Amma was yes. mom.
or Amma, yeah. mom. Yeah, that was what I called like the school principal. The jackfruit, the palapalam, was my favorite, and the students used to bring it to me at school. And the tea every day was nice, just like immersing myself in the culture, learning how to wear saris. Cool. Glad to meet you. Yeah, you too. Thank you. Of course. Have a nice evening. You too. காய்ட் டவர் இந்த ஏரியாவில் வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாங்க. மேலே டவர் மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மேலே போங்க. அங்கேருந்து வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கேருந்து ஃபுல் கம்ப்ளீட் சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டி பார்த்துட முடியும். ஸோ டவர் மேலே போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் இங்கே. இல்லை டவர் மேலே போகல அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஏரியாவை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்புறதுக்கு, அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் இருந்தால் போதும். காய்ட் டவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் ஒரு சில இருக்குது. அப்படியே கார் எடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இருட்டுற வரைக்கும் என்ன பார்க்க முடியுமோ அப்படின்னு பார்ப்போம். இருட்டினதுக்கு அப்புறம் என்ன பார்க்க முடியுமோ அதையும் பார்ப்போம். போகலாம். காய்ட் டவர் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் டிரைவ் பண்ணி வந்தோம் அப்படின்னா பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இந்த நுழைவாயிலே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. இது 1915 கட்டியிருக்கிறாங்களா இந்த பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து ஒரு வேர்ல்ட்ஸ் ஃபேர் நடந்திருக்குது. அப்போ கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. நாங்களே இங்கே வந்து தான் இதை பற்றி கேள்விப்பட்டோம். ஸோ அப்படியே உள்ளே நடந்து போவோம். அப்படியே பார்த்துட்டே பேசுவோம். போகலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் புதுசாக பார்க்கணும், இந்த ஆர்ட் ஒர்க் இதெல்லாம் பிடிச்சவங்க வந்து வரலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடங்க. அண்ட் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வாட்டர் ஃபவுண்டைன். எஸ்பெஷலி இந்த இடம் வந்து நீங்கள் ஈவினிங் இல்லை காலையில் அந்த சன்செட் ஆகிற டைம் அப்படி இல்லைனா சன்ரைஸ் ஆகிற டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டுக்கும் அந்த கலருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அப்படி கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி மேலே ஏரியல் வியூ காமிக்கிறேன். ஏரியல் வியூ இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். Baby, time to figure out what this could be. I dreamt of a life in a small town that wasn't enough for you somehow. இந்த நாள் பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே காரில் ஏறி தெருவாக சுற்றணும். அண்ட் முக்கியமான இடங்கள் எங்கெங்கெல்லாம் போகிற வழியில் முக்கியமான இடங்கள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் இறங்கி நம்ம பார்த்தோம். எனக்குமே இது புதுமையான இடங்கள் தான். இது வரைக்கும் நான் சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்ததில்லை, முதல் பயணம். ஸோ அப்படியே ட்ரைவ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் உங்களை சீக்கிரமாகவே பார்க்குறேன். வெயிட் டு கோ. பாய்.